ஹாய் காய்ஸ், வணக்கம். என்னுடைய அன்பான ஃபாலோவர்ஸ்க்கு என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். யம்மியான ஒரு கிரிப்ஸியான முறுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 2 பேக்கெட் லிங்கம்ஸ் பேக்கெட் நான் இந்த மாதிரி மாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எள்ளை களி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓமமும் இந்தமாரி களி சுத்தம் பண்ணி ஒரு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 பேக்கெட் மாவுக்கு 2 பிடி எள்ளு, 2 பிடி ஓமம், இந்த சைஸில் 2 பட்டர் கப் இருக்கு இல்லையா, அது நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஆனால் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு டேஸ்ட்டுக்காக. ஸோ இப்போ மாவு நல்லா அந்த பட்டரோட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா அப்படியே பொலன்னு கொட்டணும். ஸோ அதுக்கப்புறம் 2 பெரிய கப்பில் ஒரு 1.5 கப்பு தண்ணி, ஐஸ் தண்ணி, கோல்ட் வாட்டர் எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ இந்த மாதிரி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், மாவு கையில் ஒட்டணும், ஆனால் ரொம்பவும் ஒட்டக்கூடாது. ஸோ இந்த மாவை இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம உரலில் போட்டு முறுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சட்டியில் நல்லா கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 10 காசு அதில் சேர்த்துக்குங்க. அப்போ அந்த காலத்தில் அம்மா சொல்லுவாங்க, ஏம்மா அந்த மாதிரி சேர்க்குறீங்கன்னா அப்போ தான் எண்ணெய் இழுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 10 காசை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், முறுக்கு உரலில் இப்போ இந்த மாவை நம்ம உருண்டை பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ இதை ஆட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இந்த அச்சு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பலகாரம் செய்ய, கை வலிக்காது, ரொம்ப டயர்டாகாது. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கும் போது 2 பேக்கெட் தான், நான் அன்றைக்கி மட்டும் 12 பேக்கெட் முறுக்கு நான் சுட்டேன். எனக்கு எந்த டயர்ட்னஸுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு வேலை செய்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், அச்சு அழகாக அந்த முறுக்கு வடிவமாக பண்ணி கொடுக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கும் முறுக்கு சுடுறதுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க, பேப்பர் கட் பண்ணி. இப்போ பாருங்கள், சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நான் முறுக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ முறுக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ முறுக்கு நல்லா வேகும் போதே அந்த பபிள்ஸ் நல்லா கூடுதலாக இருக்கும். முறுக்கு வந்துருச்சுன்னா அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடும். ஸோ அதுதான் கரெக்டான ஒரு பதம். இப்போ இந்த முறுக்கை நீங்கள் எடுத்துருங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னோட பேத்தி சொன்னாங்க, சித்தி உங்கள் முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பில் முறுக்கு செஞ்சு கொடுத்தா. அவளுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், உங்களுக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். என்னுடைய ரெசிபி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.